நான் ஜெபம் பண்ணேன். அந்த சகோதரி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அது ஒரு பலத்த சாட்சி. கூட இருந்த இன்னொரு சகோதரி சொல்லுகிறாள், பாஸ்டர் நானும் உங்கள் சொந்த ஊர் தான், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான், எனக்கு ஊருக்கு வர முடியாது, எனக்கு வந்து ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டான். ஏன்னா ஹாஸ்டலுக்குள்ளே எப்படி ஊழியக்காரில் விடுவாங்க, அந்த காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் வாங்க பிரதர், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் வெளியே பஸ் ஸ்டாண்டில் வரலாம். சரி, பஸ் ஸ்டாண்டில் நானும் திருச்சிக்கு போனோம். அங்கே 2 பேர் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் 2 பேர் காவல் இருக்காங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க தான். சரி, என்ன பிரச்சனை உனக்கு? இவளுக்கு ஜெபம் பண்ணியாச்சு, ஏன்னா தரிசனத்தில் காட்டுவார். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பேக்கை ஜிப்பை கிச்சன்னு கிழிச்சான், ஒரு கர்ச்சிப்பு நிறைய நகையை எடுத்தான். பாஸ்டர் இந்த நகை நான் கேட்கும்போது தந்தா போதும், எனக்கு வீட்டில் அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை, எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ தந்தா போதும், ஹாஸ்டலில் இந்த நகையை வச்சு பாதுகாக்க முடியாது, ஒவ்வொருத்தவங்களும் பீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நகையை கேட்குறாங்க. இதான் பரத்திலிருந்து ஜெயம் வரும் கர்த்தர் சொன்னார். இல்லையே உற்சவமா வாங்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப வெயிட் அது. ஆனால் அதை வாங்கிட்டேன். வாங்கி அதை அடகு வைத்து கடையை துவங்கி விட்டேன். உற்சவமா கையை தட்டுங்க. என்னுடைய உள்ளத்தில் பயங்கர பயம். திடீரென்று அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நான் கடையை நிரப்பிட்டேன். திடீரென்று கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இந்த நகை எங்கே கொடுத்தேன்னு தாய் தகப்பன் கேட்கும்போது அவள் என்ன சூண்டி காட்டுவாள், நான் மாட்டிக்கிடுவேன். இந்த அலுமினிய பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், பிளாஸ்டிக்கும் வச்சு என்ன பண்ண முடியும், அதில் அரிசியும் பருப்பையும் வச்சு. இப்படி மனசெலாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த வேலை, திடீரென்று நான் மார்த்தாண்டத்துக்கு கிளம்பணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. நான் மார்த்தாண்டத்தை பர்ச்சேஸ் பண்ண போகிற நேரம் மதியம் 2 to 4. பிஸ்ஸுன்னு போய் பிஸ்ஸுன்னு வந்துடுவேன். விடிய காலம் 4 மணிக்கு கடையை ஆரம்பிச்சிருவேன். நைட்டு பூட்டுறது 12 மணி. ஆனால் கடையில் டேபிள் எல்லாம் பத்திரிக்கை ஆஃபீஸும் ஊழிய ஆஃபீஸுமாக தான் இருக்கும். நல்லா வியாபாரம் நடக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மொத்தமாக அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு, நகை மீட்கிறதுக்கு என்னால் முடியாது. வெளியில் பைக் எடுத்து வெளியே வந்ததும் திடீர்னு உள்ளே போன்னு சொல்கிறாரு. உள்ளே போனதும் தண்ணி சத்தம் கேட்குது. அப்போ மோட்டரை போட்டேன். மோட்ரு 2 ஓஸ் 2 ஜம்ப் ஆகி போயிடுச்சு. ஐயோ, அவசரத்துக்கு போனோம். இது நடையில் இந்த ஓஸு வேலை பண்ணிச்ச, தண்ணி பிரச்சனை இருக்குல்லன்னுட்டு பிறகு அந்த ப்ளம்பர் வேலையை பார்த்துட்டேன். ப்ளம்பர் வேலை தெரியும், சுவர் கட்ட தெரியும், மேஸ்திரி பண்ணி தெரியும், எல்லா பணிகளையும் எனக்கு தெரியும். அவர் சொல்லி தந்து தெரியும். ப்ளம்பர் வேலையை முடிச்சு விட்டுருமோ ஒருத்தன் முதுகில் வந்து கையை தட்டு தான் குனிஞ்சிருந்து பார்க்குமோ, ஐயா வணக்கம், நான் இப்படி பார்க்குறேன், கருகருன்னு இருக்கிறேன், எரும மாடு மாதிரி உயரமா, என்னன்னுட்டு காசு வேணுமா? அவனை பார்த்ததே இல்லை. வாலண்டரியாக வந்து காசு வேணும்னு கேட்குறான். இல்லை, சீட்டுக்கு காசு வேணுமான்னு கேட்குறான். சீட்டுக்கு காசு வேணும். நான் அவனை கேட்டேன், எவ்வளோ கொடுப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? கடையை சுற்றி பார்த்தான். ஒரு சின்ன ஒரு பாஸ்புக் மாதிரி ஒன்று எடுத்தான். எடுத்துகிட்டு என்னமோ கிடித்தான். பார்த்தா பைக்கில் இன்னொருத்தன் இருந்தான். வான், அவன் ஒரு சூட்கேஸை கொண்டு வச்சான். எல்லாத்தையும் எடுத்து அட்டி அடுக்கி வச்சான். நீங்கள் டெய்லி இவ்வளோ ரூபா கட்டணும். கொஞ்சம் 10% எடுத்துட்டான். 1,00,000க்கு 10,000 எடுத்துட்டான். மொத்தமாக பணம் கிடச்சி. ரொம்ப சந்தோஷம். அது அந்த நகையை மீட்கக்கூடிய பணமாக இருந்தது. இல்லையே, ஒரு சும்மா கையை தட்டலாம். அதை மீட்டாச்சு, சகோதரியை கொடுத்தாச்சு, பிரச்சனை தீர்ந்து. இப்போது எனக்கு ஒரு சந்தேகம், இனி டெய்லி இவ்வளோ பெரிய தொகையை நான் கட்டணுமே, வியாபாரம் நடக்கும்? ஆண்டவருடைய கேட்டேன், ஹவ் இஸ் பாசிபிள்? அவர் சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டே,
கலிகூறுன்னு சொன்னால் நீ சந்தோஷமா இரு, நீ இதை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு அனுதினமும் புதிய காரியங்களை செய்வேன். அவர் தான் வாக்குத்தத்தம். பாடல் தான் அவருடைய வாக்குத்தத்தம். என்ன நடந்ததுன்னா, காலையில் 8 மணிக்கு முன்னாடி அவனுக்கு தவணத்தொகை என் பட்டறைக்குள்ளே வந்து சேர்ந்துடும். வியாபாரம் கொழுந்து விட்டு போகிறோம். எங்கிருந்தோ வருவார்கள், வாகனத்தை நிறுத்துவார்கள், அள்ளி போடுவார்கள், போயிட்டே இருப்பார்கள். அல்லேலூயா. 90 நாள் அப்படியே கடந்து விட்டது. 100 நாள் நெருங்க போகிறது. 100 நாள் சீட்டு தான். எந்த கஷ்டமும் இல்லாமல் அவன் என்னிடத்தில் பேசுனதும் கிடையாது, நான் அவன்கிட்ட பேசுனதும் கிடையாது. அவன் 12 மணிக்கு தவணைக்காரன் வருவான், புக்கில் காசு வச்சுருப்பேன், அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அவன்கிட்ட பேசுறதுக்கு பாக்கியம் கிடையாது, அவனும் என்கிட்ட பேச மாட்டான். காட்டுவேன், எடுத்துகிட்டு போவான். 90ஆவது நாள் தான் என்கிட்ட சொல்லுவான், சார் 90 நாளும் பார்க்குறேன், நீங்கள் என்கிட்ட பேசுனதே இல்லையே. அப்படியா? அப்போ தான் யோசிக்கிறேன், ஆமாம் இவன்கிட்ட பேசுனதே இல்லையே. அவன் என்ன பேசணும்? அவன்கிட்ட அவனுக்கு தேவை காசாக தான் இங்கே இருக்கு, பிறகு என்ன பேசணும்? ஒரு நாள் இல்லைன்னு சொல்லலையே, அது ஏன்? காசு இருக்க கொடுக்குறேன், இதில் என்ன இருக்குது? அப்போது நான் பேசுகிறேன். அது கர்த்தருடைய மகிமை. அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் சகலத்தையும் செம்மையாக்கி நடத்துவார் என்பதற்கு அடையாளம். 100 நாள் விட்டது. அப்புறம் கேட்குறாரு, இனி உங்களுக்கு இரட்டிப்பாய் பணம் தர விரும்புகிறேன் என்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ வாங்காத, இனி நீ வாங்காத. அவன் தன் சுய இச்சை நிமித்தம் சிக்குண்டு சிக்கலில் சிக்குகிறான். நம்ம இன்றைக்கி எடுத்த சப்ஜெக்ட் என்ன? அந்தி கிறிஸ்து இல்லையா? அந்தி கிறிஸ்து. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வாங்காத. உனக்கு சாமனம் இப்போ இலவசமாக தந்தாச்சு, நல்ல வியாபாரம் செழிக்கு, நல்ல லாபத்தில் ஓடுது, கடனும் அடைக்கப்பட்டாச்சு, இனி வாங்காத. ஆனால் எனக்கு விடுறதுக்கு மனம் இல்லை. ஒரு மனிதனுக்கு பண ஆசை தான் பெரிய துக்கத்தை கொண்டு வரும். அது சகலத்திற்கும் வேறாகவும் அழிவாகவும் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் குப்பையில் போட்டு அந்தி கிறிஸ்து சொன்னதுனால நான் அந்த பணத்தை வாங்கினேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நான் அந்தி கிறிஸ்து கீழ்ப்படுகிறேன், நியூமராலஜிக்கு கீழ்ப்படுகிறேன். கடன் நிரம்பி இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. அந்தி கிறிஸ்து சொல்கிறான், நீ மதுரைக்கு போய் செல்போனெல்லாம் வாங்கிட்டு வான், செல்போனெல்லாம் வாங்கிட்டு வான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வியாபாரத்தை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறேன், இதை நீ செம்மையாக நடத்தினால் போதும். ஆனால் எனக்கு மனசு என்னது? அந்தி கிறிஸ்துவ சொல்லை கேட்டு மதுரைக்கு போய் மொத்த பொருளையும் வாங்கி வச்சுட்டேன். ஒத்த செல்போனும் விற்கல, ஆனால் எல்லா பொண்ணும் திருட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே பொருள் வாங்க வரவன் எல்லாம் ஒன்றா தூக்கிடுவாங்க. அப்புறமா தவணை கட்ட முடியாது. வியாபாரத்தினுடைய கழுத்தை அவர் நெறித்தார். பழைய வியாபாரமே கிடையாது, தவணைக்கே கட்ட முடியாது. அப்போ கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காருவேன். அவன் கதவை டொக்குன்னு தட்டுவான். திருச்சிக்காரன் இல்லவா, திண்டுக்கல்காரன். டொக்குன்னு தட்டுவான். அவன் போனதை கேமரா மூலம் பார்த்த பிறகு தான் மறுபடியும் கடைக்கு வருவேன். பாருங்கள், கீழ்ப்படியும் போது தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கீழ்ப்படியாமல் போனால் ஊழியக்காரனுக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் பிடுங்கி எறியப்படும். உற்சாகமாக கையத்தட்டலாம். அவை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அவர் நம்மை உயர்த்துவதற்கு தான் சில திட்டங்களை போடுவார். நம்ம என்ன நினைப்போம்? அது கர்த்தருடைய திட்டம் அல்ல, அந்தி கிறிஸ்துவ திட்டம்னு நினைப்போம். அதான் என் ஒய்ஃபு அப்புறமா நினச்சது. கடைசி காலத்தில் என் பொண்டாட்டியே சொல்லுவா, அதாவது வாரத்துக்கு ஒரு முறை வரும்போது இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் வருவா. சரி, 1 மணி நேரம் கடையில் இருன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் 1 மணி நேரம் கடையில் இருப்பாள். அந்த நேரம் பார்த்து ஒத்த ரூபாய்க்கு விற்காது. அப்போ அவள் வாயிலிருந்து வந்த வார்த்தை இன்றைக்கி எனக்கு காதுகளில் ரீங்காரம் அடித்து கொண்டு இருக்கிறது. அவள் திருந்தினா தான் மறுபடியும் அந்த வியாபாரம் நடக்கும். எப்படி சொன்னால், கள்ளி வெட்டி சாருன்ன கடையை மூடி தள்ளுங்க, ஒத்த ரூபாய்க்கு விற்காத கடை உங்களுக்கு எதுக்கு? தட்டுங்க, தட்டலாம்.
பாருங்க, வார்த்தை கர்த்தர் விரோதமாக போகிறது. அந்தி கிறிஸ்து பேச வைக்கிறான். ஒரு மணி நேரத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறா, அதில் ஒத்தரவை வைக்கல. அவை கடையை மூடி போடுவதற்கு அவளை உத்தரவு கொடுக்கிறாள். அப்போ அந்தி கிறிஸ்துக்கு வேலை என்ன? உங்களுடைய ஸ்தாபனங்களை அழிப்பது, வேலை ஸ்தலங்கள் இருக்கிற வேலையை பிடுங்குவது. அது அவன் வேலை. நம்ம வேலை என்ன? கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தரை செவிப்பது, அவர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனத்தை செம்மையாய் நடத்த முயற்சிப்பது. இதுவே கர்த்தருடைய செயல். உற்சம கையை தட்டுங்க. இன்றைக்கு சகோதரன் சொன்ன வேத வசனத்தில் யோபுக்கு 10 பிள்ளைங்க இல்லையா? 7+3 10 பிள்ளைகளையும் சோதிப்பதற்கென்று தேவன் திட்டம் போட்டார். தேவனுடைய பரலோகத்தில் தான் சாத்தான் போய் நிற்கிறான். சாத்தான் வந்து என்னன்னா, அவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருக்கிற சங்கை எடுத்து எவனா ஊதுனானா, வேலியில் போன ஓனானை தூக்கி எடுத்து பாக்கெட்டில் வச்சானா, அதெல்லாம் பேண்ட் பாக்கெட்டில். அதுவும் அதே மாதிரி சாத்தான் வந்து நிற்கிறான். அவர் கேட்குறாரு, என்ன சாத்தானே, பூமியெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறாயோ, என் யோபுவை பார்த்தாயா? எப்படி அல்லேலியா சொல்லி என்னை துதிக்கிறான்னு பெருமையாங்க சொன்னார். அவ்வளோதான், டவக்குன்னு பிடிச்சுக்கிட்டான். நீர் அவனை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், ஆகவே உம்மை நோக்கி துதிக்கிறான். வேலையை பிடுங்கி எறியும், நான் ஒரு கை பார்க்குறேன்னு ஆண்டவருடைய சவால் விட்டான். அப்படியா? இன்றைக்கே நான் ஒப்படைக்கிறேன், வேலையை நான் எடுத்தாச்சு. இப்போ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலியை வைத்திருக்கிறார் நம்மளை பாதுகாப்பதற்கு. அது கர்த்தருடைய வேலி. நம்முடைய கண்களுக்கு தெரியாது, தூதருடைய கண்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்போ வேலி அடைத்ததை வேலியை மாற்றினார். சாத்தான் என்ன போனான்? நேராக போய் அவனுடைய முதல்ல ஆஸ்திகளை அழித்தான். மொத்த ஆஸ்திகளையும் அழிச்சிட்டான். சடுதியில் ஒரு பேரழிவு. அதுக்கப்புறம் பிள்ளைகளை எல்லாம் அழித்தான். பொண்டாட்டியும் கூட சேர்த்து அழிச்சிருக்கலாம்ல. ஏன் பொண்டாட்டியை வச்சிருக்கிறான்? ஏன் பொண்டாட்டியை வச்சிருக்கிறான்? சோதிப்பதற்கு. என்ன சோதனையில் அவள் பேசினா? ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அவள் புருஷனை நோக்கி பேசினா, நீர் தேவனை தூஷித்து உமக ஜீவனை விடும், நான் மாப்பிள்ளை இல்லாமல் ஜீவிப்பேன். அதானக்கு அர்த்தம். நான் வேற கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். நீ செத்து போ, உன 10 பிள்ளை போயாச்சு. நீ கும்பிட்ட தெய்வம் 10 பிள்ளை எடுத்து போட்டாச்சு, மொத்த ஆஸ்தியும் அழிச்சாச்சு. நீ ஒத்தைக்கு இருந்த என்ன பிரயோஜனம்? நீ தேவனை தூஷித்து, உன்னை உண்டாக்கின தேவனை திட்டி தீர்த்துட்டு நீ தூக்குப்பட்டு செத்து போயிருன்னு ஒரு பொண்டாட்டி முகத்தை பார்த்து பேசுகிறாள் என்று சொன்னால், நானாக இருந்தால் இந்த கையை இரும்பு கையாக மாற்றி ஓங்கி 1.5 டன்னில் என் பொண்டாட்டி கன்னத்தில் அடிச்சிருப்பேன். இல்லையா? அடிக்கலாம் இல்லை. அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? யோபு கொடுத்த மறுமொழி, தேவனிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றோம், அவரிடத்தில் வந்திருக்கிற சிறு தீங்கை அனுபவித்தால் என்ன? எவ்வளவு பணிவு, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு புத்திமதி, எவ்வளோ அறிவுரை! கோபப்படாமல் இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை மனைவி பேசினாளே என்று மனைவி அடிக்கவில்லை அவன். மனைவி பதிலுக்கு திட்டவில்லை அவன். கோலை கொண்டு அடிக்கவில்லை, கால் கொண்டு அடிக்கவில்லை, கை கொண்டு அடிக்கவில்லை. தேவனிடத்தில் எவ்வளவோ நன்மைகளை பெற்றோம், சிறு தீங்கு அனுபவித்தால் என்ன என்று எதிர்மொழி கேட்கிறான். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவர் மேலே அவன் அன்பு வைத்திருக்கிறான் என்று சோதித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நாம இருந்தால் 10 லட்சம் போச்சுன்னா ஐயோ போச்சு 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 போச்சு, 5 லட்சம் போச்சுன்னா ஐயோ போச்சு 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 பதறுவோம். இந்த பதறுகிறத அந்தி கிறிஸ்து செயல். இங்கே அவன் பதறவில்லை. தன் சரீரத்தை பார்க்கிறான், எலும்புகளுக்குள்ள கூடு கட்டி புழுக்கள் வாழ்கிறது, தோள்கள் எல்லாம் அழுகிவிட்டது, சரீரத்தில் தோலே கிடையாது.
அவன் என்ன சொல்லுகிறான்? என் சரீரம் முழுவதும் அழுகிவிட்டது, என் பற்களை மூடுவதற்கு மட்டும் சிறு தோல் மாத்திரம் மீதியாயிருக்கிறது. ஆனாலும் இந்த அழுகிய சரீரத்தில் இருக்கிற கண்களால் என் தேவனை காண்பேன். கையை தட்டுங்க. இதல்லவா விசுவாசம். எவ்வளவு சொத்து போனவரும் கவலைப்படலை, பொண்டாட்டி தன்னை விட்டு விலகி போனவரும் அவன் கவலைப்படவில்லை, தன் எலும்புகளில் புழுக்கள் கூடு கட்டி வாழ்ந்தவரும் அவன் பயப்படவில்லை. என் சரீரத்தில் இருக்கிற இந்த அழுகாத கண்களால் என் கடவுளை நான் காண்பேன். நீங்களும் கடவுளை காண்றதுக்கு தான் இங்கே இருக்கீங்க. இந்த உலகத்தில், இந்த பூமியில் இயேசுவை முகமுகமாய் பார்க்கலன்னா நீங்கள் யாரும் பரலோகத்துக்கு டிக்கெட் கிடையாது உங்களுக்கு. நான் சொல்கிறேன் கேரண்டியாட்டு. இந்த உலகத்தில் இயேசுவை நீங்கள் முகமுகமாய் பார்க்காவிட்டால் நீங்கள் பாவிகள் தான், சந்தேகமே இல்லை. பார்க்கலாம், சாகிறது முன்னாடியாவது பார்க்கணும். இங்கே பார்த்தாதான் ஏன் நீ செத்தா பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே பார்க்கலன்னா நீ தகுதி இல்லை. நீ வஞ்சிக்கப்பட்டவன், நீ ஏமாற்றப்பட்டவன், தசமத்தை கொள்ளையிட்டவன், பொருத்தனையை கொள்ளையிட்டவன், நன்மை செய்யாதவன், நீ சுத்தமில்லாதவன், நீ பாவி, நீ ஒரு பரதேசி, என்னை தூசித்தவன் என்று அவர் கருதி கொள்ளுவார்.